மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கிற்கு பயணம் செய்யும் ரணில். யாழில் நாளை 2 பிரசார கூட்டங்களில் பங்கேற்பு. ரணிலுடன் கூட்டணி அமைத்ததாக அனுரவை சாடும் சஜித். வாக்குகளை சரியான முறையில் பயன்படுத்துமாறு மக்களிடம் கோரிக்கை. தமிழரசு கட்சியினர் அரியநேத்திரனை ஆதரவளிப்பார்கள் என்கிறார் விக்னேஸ்வரன். சுமந்திரன் அணியே சஜித்திற்கு ஆதரவு வழங்குவதாகவும் கருத்து. சென்னையில் உள்ள அரச பாடசாலையில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய ஆன்மீக சொற்பொழிவு. 2 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ். காசா நிலைமை பேரழிவுகரமானது என ஐநா எச்சரிக்கை. 1 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் உதவிகளின்றி நிற்கதி. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்களின் வடக்கு பயணங்களும் பரப்புரைகளும் உற்றுநோக்கலை ஏற்படுத்தி வருகின்றது. ஜனாதிபதி வேட்பாளர்களான சஜித், அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோர் வடக்கில் பரப்புரைகளை மேற்கொண்டு வரும் சமகாலத்தில் ரணில் விக்ரமசிங்க நாளைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் பரப்புரைகளை மேற்கொள்ள உள்ளார். ஜாழ்ப்பாணத்தின் வட்டுக்கோட்டை, உடுப்பிட்டி ஆகிய இடங்களில் பரப்புரை கூட்டங்கள் நாளை இடம்பெறவுள்ளதால் அதுக்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன. பச்சை நிற யானைக்குட்டியும் சிவப்பு நிற யானைக்குட்டியும் ஒன்றாக சேர்ந்து ரணில் அனுர கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளமையினால் பெறுமதியான வாக்கை திருடர்களை பாதுகாக்கும் கூட்டமைப்புக்கு வழங்கி வீணாக்க வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆவார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததனூடாக பச்சை யானைக்குட்டிகளும் சிகப்பு யானைக்குட்டிகளும் ஒன்றாக சேர்ந்துள்ளதாக அவர் கூறினார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த 34வது மக்கள் வெற்றி பேரணி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நேற்று மாலை மினுவாங்கொடையில் இடம்பெற்ற போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிவரை எவரேனும் ஒருவர் மக்கள் விடுதலை முன்னணிக்கோ அனுரகுமார் திசாநாயக்கவிற்கோ வாக்களித்தால் அது திருடர்களை பாதுகாக்கின்ற ஜனாதிபதியுடன் ஒன்றாக இணைந்து செயற்படுகின்ற குழுவிற்கு வழங்குகின்ற வாக்காகும். அரச ஊடகங்களில் அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு வழங்கப்படுகின்ற அதிக சந்தர்ப்பத்தின் ஊடாக ரணில் அனுர ஒப்பந்தம் என்று உண்மைப்படுத்தப்பட்டுள்ளது. 220 லட்சம் பேரும் ஆட்சியாளர்களாக மாறும் யுகம் உருவாகுவதில் ரணிலும் அனுரவும் அச்சமடைந்திருக்கிறார்கள். அதனால் ரணில் அனுர ஒப்பந்தம் மிகவும் தெளிவாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த தந்திரமான அரசியல் சூழ்ச்சிக்குள் சிக்கிக் கொள்ளாமல் இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வகையில் மக்கள் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டிற்காக சேவை செய்கின்ற போது அனுரவும் ரணிலும் அச்சமடைந்தார்கள். எனவே இந்த அரசாங்கமும் மக்கள் விடுதலை முன்னணியும் சொல்கின்ற பொய்களை நம்பி ஏமாற வேண்டாம். ரணில் அனுர கூட்டமைப்புக்கு புள்ளியிட்டு வாக்கை வீணடிக்க வேண்டாம். ரணில் அனுர கூட்டமைப்பு தற்போது பிரபஞ்சம் அடைந்திருக்கின்றமையால் 220 லட்சம் மக்களை வெற்றி பெற செய்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றி பெற செய்யும் கோரிக்கையை விடுக்கின்றேன். இதனூடாக ரணில் விக்ரமசிங்கவிற்கு வெற்றி பெற முடியாது என்பது வெளிப்படையாகிறது. எனவே உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புக்கும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் என்பவர் எந்த ஒரு அணியுடனும் இணைந்து செயற்படக்கூடியவர் என்றும் பதவியின் பொறுப்பு பற்றி கதைக்காமல் அணி பற்றி கதைக்கும் சஜித் பிரேமதாச ஒரு பொறுப்பற்ற நபர் என்பது உறுதியாகின்றது எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச செய்தது தற்போது அனுரகுமாரவை பலப்படுத்தியது எனவும் அதனால்தான் மக்கள் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி அனுரகுமாரவின் பிரணவாயு என அழைக்கப்படுகின்றார் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மத்துகம தனியார் பேருந்து நிலையத்தில் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். 2 வருடங்களுக்கு முன்பு தேர்தலை நடத்தும் நிலை இருக்கவில்லை.
பொருளாதாரத்தை நிலைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கவில்லை. ஆனால் நாங்கள் அதனை செய்து காட்டினோம். இன்று நாட்டில் ஏற்பட்டிருக்கும் நிலையான தன்மையை பாதுகாக்கவே தேர்தலை நடத்தி மக்கள் ஆணையை கோருகின்றோம். நாட்டை மீட்டெடுத்த பயணத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்ல இன்னும் 2-3 வருடங்கள் தேவைப்படும். எதிர்பார்ப்புகள் அற்றுப்போன தருணத்திலேயே அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க என்னால் முடிந்தது. உற்பத்தி, தொழில், சுற்றுலா, வைத்திய, அரசு துறைகள் என அனைத்தும் இன்று சுமூகமாக செயல்படுகின்றன. அதனால் இனி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானியுங்கள். கதிர்காம திருவிழாவில் நெருப்புக்கு மத்தியில் நடப்பதை போன்று எமது நிலை உள்ளது. அந்த பயணத்தை ஓரளவு கடந்துவிட்டோம். இனிவரும் காலங்களில் உற்பத்தியை அதிகப்படுத்தி தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியுள்ளது. அதேபோல வரிச்சுமையை குறைத்து நிவாரண திட்டங்களையும் பலப்படுத்த வேண்டியது அவசியமாகின்றது. ஜனாதிபதியுடன் இருக்கும் அணியில் யார் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்காமல் ஜனாதிபதியாக சிறந்தவர் எனில் அவருக்கு வாக்களியுங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரையும் அவரோடு வரப்போகும் அணியையும் தெரிவு செய்ய வேண்டியது மக்களின் பொறுப்பாகும். இம்முறை எனக்கு ஆதரவளித்த அணியினர் நன்றாக பணிகளை செய்தனர். அதனை மறுக்க முடியாது. அவர்கள் எவரையும் நான் தெரிவு செய்யவில்லை. எந்த ஒரு அணியை தந்தாலும் அவர்களுடன் பணியாற்றும் இயலுமை எனக்குள்ளது. தலைவர் என்றால் எந்த அணியுடனும் வேலை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்று ஐக்கிய மக்கள் சக்திக்குள் 2 பொருளாதார குழுக்கள் இருக்கின்றன. ஒரு குழுவில் ஹர்சடி சில்வா, ஹபீர் ஹாசிம், எரான் விக்ரமரத்ன போன்றவர்கள் உள்ளனர். மத்திய குழுவில் நாலக கொடகேவா, GL பீரிஸ் உள்ளனர். ஒரு குழுவில் பொருளாதார திட்டங்களில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள், மறு குழுவில் திட்டங்கள் நிராகரிக்கப்படுகின்றன. அதனால் இந்த இரு குழுக்களுக்கும் 2 குழந்தைகள் உள்ளனர் என்பதே தெரிகின்றது. ஆனால் சஜித் அணியில் 2 பொருளாதார முறைகள் பற்றி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டனர். அவை 2ம் பூட்டான் போன்ற வறிய நாடுகளில் பின்பற்றப்படும் கொள்கையாகும். அந்த நாடுகளின் நிலைக்கு இலங்கை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் சில இடங்களில் சுற்றுலா அபிவிருத்தி, பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடுகளை குறைப்பது தொடர்பில் குறிப்பிட்டுள்ளனர். அவற்றுள் எந்தவித தெளிவுபடுத்தல்களும் இல்லை. இதுவரையான ஜனாதிபதி தேர்தல்களில் 2 தலைவர்களே போட்டியிட்டனர். ஆனால் இன்று தனக்கு பின்னால் இருந்த JVP மேலெழுந்து வருவதற்கான வழியை சஜித் உருவாக்கியுள்ளார். அதனால் இன்று சஜித் அனுரவை வெல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். எனவே ஐக்கிய தேசிய கட்சியை இன்று நானே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். சஜித்திற்கு அளிக்கும் வாக்குகள் JVPக்கு வழங்கப்படும் பிராணவாயு என்பதை ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழு பிரதிநிதிகள் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழு பிரதிநிதிகள் திருகோணமலையில் உள்ள தமிழரசு கட்சி மாவட்ட பணிமனையில் வைத்து நேற்று மாலை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். குறித்த சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தல் நிலவரங்கள் குறித்தும் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு சிக்கல்கள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளனர். திருகோணமலை மாவட்ட மக்களின் மனநிலை மற்றும் தேர்தல் வன்முறைகள், முறைகேடுகள் போன்றவை குறித்தும் ஆராய்ந்துள்ளனர். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள் தாம் நம்புவதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளமையினால் தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு அதனால் எந்தவொரு பாதிப்பும் இல்லை என கூறிய அவர், நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனின் ஆதரவு அணியினரே தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பதாக கூறினார். பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் நமக்காக நாம் பிரசார பயணத்திற்கு வலி சேர்க்கும் வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் பரப்புரை நடவடிக்கையினை முன்னெடுத்தனர். இன்று காலை 10:30 மணிக்கு ஆரம்பமான பரப்புரை நடவடிக்கையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதன்போதே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டுமென CV விக்னேஸ்வரன் பரப்புரை நடவடிக்கையின் போது குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக எதுவும் செய்யவில்லை. சுமந்திரன் கட்சி அப்படி செய்திருக்கின்றது. சுமந்திரனுடைய ஒரு குழுவினர் அதை செய்திருக்கின்றார்கள். கடைசியாக பார்த்தால் ஒரு 24 பேர் தான் அதில் வாக்களித்திருக்கின்றார்கள். முக்கியமான நபர்கள், அதாவது கட்சியினுடைய தற்போதைய
தலைவர் மாவை சேனாதிராஜ அவர் சொன்னதுக்கு மாறாக அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள். தீர்மானம் எடுக்க வேண்டாம் என்று அவர் கேட்டிருந்தார், ஆனால் தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள். திரு ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கும்போது, அதாவது சென்ற போட்டியிலே வென்ற சுமந்திரனை தோற்கடித்த ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்றார். சார்ல்ஸ் நிர்மலநாதன் வரவில்லை, ஸ்ரீநேசன் வரவில்லை, யோகேஸ்வரன் வரவில்லை. ஆகவே பல முக்கியமான நபர்கள் இல்லாத நேரத்திலே ஓரிருவர் சேர்ந்து தங்களோடு சேர்ந்திருந்த சிலரை ஒன்றுபடுத்தி வவுனியாவிலே இதனை செயற்படுத்தி இருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசையோ அல்லது யாராவது ஒருவரையோ ஆதரிப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தமிழ் பொது வேட்பாளரை முதல் வாக்காக தமிழ் பொது வேட்பாளருக்குத்தான் எல்லா தமிழ் மக்களும் தமிழரசு கட்சியில் இருப்பவர்களும் போடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஈழத்தமிழர்களை மையப்படுத்திய தமிழ் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் இனத்தின் இருப்புக்காகவும் இறைமைக்காகவும் அரசியல் பணியாற்றுவதற்காகவே நான் அரசியலில் இணைந்து கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவிற்கு விஜயம் செய்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார். இதற்கமைய பிரித்தானியா வாழ் கிளிநொச்சி மக்களினதும் வட்டக்கட்சி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினதும் ஏற்பாட்டில் பிரித்தானியாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலும் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது தனது அரசியல் பயணத்தையும் அது சார்ந்த பணிகளையும் அதே தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் மக்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் அதனால் இறுதி வரை அந்த கொள்கையிலும் பிறழ்வற்ற பயணிக்க தலைப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூறினர். அந்த அடிப்படையிலேயே காலத்தின் தேவையுணர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டிலும் நான் உறுதியாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஊவா மாகாணத்தின் புதிய ஆளுநராக அனுர விதானகமகே நியமிக்கப்பட்டுள்ளார். AJM மொசாமில் ஆளுநர் பதவியிலிருந்து விலக்கியமை காரணமாக ஏற்பட்ட வெற்றிடத்துக்கே அவர் அனுர விதானகமகே நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்து AJM மொசாமில் நேற்று வியாழக்கிழமை தனது ஆளுநர் பதவியிலிருந்து விலக்கியதுடன் மினுவாங்குடையில் நடைபெற்ற சஜித் பிரேமதாசவின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மியன்மாரில் உள்ள இணைய குற்ற முகாமிலிருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்ட 20 இளைஞர்கள் இன்று வெள்ளிக்கிழமை காலை ஸ்ரீலங்காவை சென்றடைந்துள்ளனர். மியான்மரின் மியாவாடி பகுதியில் உள்ள இணைய குற்ற முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 56 இளைஞர்களில் 8 பேர் மியான்மர் அதிகாரிகளால் மார்ச் மாதம் மீட்கப்பட்டு ஏப்ரல் மாதம் ஸ்ரீலங்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக மியான்மருக்கு சென்ற இளைஞர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான முறையான நடைமுறைகளை பின்பற்றாத நிலையில் இணைய குற்றச் செயல்களில் ஈடுபடுத்தப்பட்டு ஆட்கடத்தலுக்கு ஆளானதாக ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மேலும் 20 இளைஞர்கள் மீட்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சகம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியன்று உறுதிப்படுத்தியது. மீட்கப்பட்ட இளைஞர்கள் தாய்லாந்திற்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் பாங்காக்கிலிருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 16 ஆண்களும் 4 பெண்களும் அடங்குவதாக கூறப்படுகின்றது. நாடு திரும்பிய இளைஞர்களிடம் ஸ்ரீலங்கா குடிவரவு திணைக்களம், மனித கடத்தல் மற்றும் கடற்சால் குற்ற பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளனர். மியான்மரில் உள்ள இணைய குற்ற முகாம்களில் இன்னும் 34 இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈகை போராளி ரத்தினசிங்கம் செந்தில்குமரனின் 11ஆம் ஆண்டு நினைவேந்தல் நேற்றைய தினம் நினைவு கூறப்பட்டுள்ளது. ஈகை போராளி முருகதாசனின் திடலில் நினைவு நிகழ்வுகள் நேற்று மாலை இடம்பெற்றிருந்தன. புலத்தமிழ் சமூகத்தின் ஒன்றுபட்ட எழுச்சியே தமிழீழ விடுதலையை விரைவாக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் அனைவரும் ஒன்றிணைந்து உங்கள் உரிமையை நீங்களே வென்றெடுக்க வேண்டும் என்ற உருக்கமான வேண்டுகோளோடு கடந்த 2013ஆம் ஆண்டு ஜெனீவாவில் முருகதாசன் திடலில் தனது உடலில் தேமூட்டி உயிர் தியாகம் செய்திருந்தார். இவரின் 11ஆம் ஆண்டு நினைவு தினம் ஈகை போராளி முருகதாசன் திடலில் இடம்பெற்றிருந்தது. அத்துடன் அவரது கல்லறையிலும் ஈகை சுடரேற்றி மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. நுவரேலியா மாவட்டம் லிந்துலை ஹென்ஃபோல் தோட்டத்தில் இருந்த கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமாரினால் பயன்படுத்தப்பட்டு வந்த தோட்டத்துக்கு சொந்தமான வீட்டை தோட்ட நிர்வாகம் பொறுப்பேற்றுள்ளது. நுவரேலியா மாவட்ட நீதிமன்றம் வீட்டை ஒப்படைக்குமாறு உத்தரவிட்ட தீர்ப்புக்கு எதிராக நீதி அரவிந்தர் மன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் அதே தீர்ப்பை வழங்கியதை அடுத்து குறித்த வீடு தோட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் தோட்டத்தில் எழுத்தாளராக பணியாற்றியிருந்தார். இந்த நிலையில் 1987 ஆண்டு ஹென்ஃபோல்ட் தோட்டத்தில் பிரதான எழுத்தாளராக கடமையாற்றிய போது தோட்ட நிர்வாகத்தினால் அவருக்கு நுவரெலியா லிந்துலை ஹென்போல்ட் தோட்டத்தில் வீடு வழங்கப்பட்டது. தோட்ட சேவையில் இருந்து சென்ற பின்னரும் குறித்த இல்லத்தை அவர் தோட்ட நிர்வாகத்திடம் கையளிக்காது நிர்வாகத்தின் அனுமதியின்றி அதனை புனரமைத்து பராமரித்து வந்துள்ளார். இதனையடுத்து இதற்கு எதிராக தோட்ட நிர்வாகம் நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. குறித்த வழக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த நிலையில் தோட்ட நிர்வாகத்தின் பொறுப்பில் உள்ள வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரவிந்தகுமாருக்கு நுவரெலியா மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. குறித்த தீர்ப்புக்கு எதிராக அரவிந்தகுமார் மேன்முறையீடு செய்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் அதே தீர்ப்பை வழங்கியுள்ளது. இதனையடுத்தே லிந்துலை காவல்துறையினரின் பாதுகாப்புடன் நீதிமன்ற பதிவாளர் உள்ளிட்ட உத்தியோகஸ்தர்கள் குறித்த இல்லத்திற்கு சென்று அரவிந்தகுமாரின் தனிப்பட்ட உடைமைகளை பட்டியலிட்டு பிரதி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். இல்லம் மற்றும் உடைமைகள் தோட்ட நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த வீடு தோட்டத்தில் சேவையாற்றும் மற்றும் ஒரு அதிகாரிக்கு வழங்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலக இயன் மருத்துவ தினத்தை முன்னிட்டு யாழ் மானிப்பாயில் விழிப்புணர்வு நடைபவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மானிப்பாய் கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் கீழ் இயங்கும் நரம்பியல் புனர்வாழ்வு சிகிச்சை நிலையம் மற்றும் தனியார் தாதியர் பாடசாலை இணைந்து குறித்த விழிப்புணர்வு நடைபவனியை இன்று முன்னெடுத்துள்ளனர். சித்தங்கனி சந்தியிலிருந்து இன்று காலை 6:30 மணியளவில் ஆரம்பித்த நடைபவனி மானிப்பாய் கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலை வளாகம் வரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் நிறுவனத்தின் தலைவரான பேராசிரியர் ராஜேந்திரா சுரேந்திரகுமரன், வைத்தியர்கள், கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலை ஊழியர்கள், தனியார் தாதியர் பாடசாலை நிறுவன ஊழியர்கள் மற்றும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். இயன் மருத்துவத்தின் முக்கியத்துவத்தையும் இயன் மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வையும் மக்களுக்கு சென்றடையும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முதுகுவலி மற்றும் அதற்கான இயன் மருத்துவ சிகிச்சை முறைகள் எனும் கருப்பொருளில் உலக இயன் மருத்துவ தினம் எதிர்வரும் 8ஆம் தேதி கடைபிடிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் துணக்காய் பகுதியில் கனிவெடி வெடித்ததில் 4 பெண் பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக மாங்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாங்குளம் துணுக்காய் பகுதியில் மனிதநேய கன்னிவெடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த கன்னிவெடி அகற்றும் பணியாளர்களே இந்த அனர்த்தத்தில் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் 43, 40, 39 வயதுடையவர்கள் என்பதுடன் இவர்களில் 3 மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கிற்கு பயணம் செய்யும் ரணில், யாழில் நாளை 2 பிரசார கூட்டங்களில் பங்கேற்பு. ரணிலுடன் கூட்டணி அமைத்ததாக அனுரவை சாடும் சஜித், வாக்குகளை சரியான முறையில் பயன்படுத்துமாறு மக்களிடம் கோரிக்கை. தமிழரசு கட்சியினர் அரியநேத்திரனை ஆதரவளிப்பார்கள் என்கிறார் விக்னேஸ்வரன். சுமந்திரன் அணியே சஜித்திற்கு ஆதரவு வழங்குவதாகவும் கருத்து. சென்னையில் உள்ள அரசு பாடசாலையில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய ஆன்மீக சொற்பொழிவு. 2 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ். காசா நிலைமை பேரழிவுகரமானது என ஐநா எச்சரிக்கை. 1 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் உதவிகளின்றி நிற்கதி. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.